अस्सलाम वालेकुम वेलकम टू हनीफ्स किचन इनकी நம்ம சேமியா கட்டோரி அண்ட் சேமியா கீர் ரொம்ப டிஃபரெண்டா ரொம்பவே டேஸ்டியா நம்ம இப்ப செய்ய போறோம். இது வந்து கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. சோ இந்த சேமியா கட்டோரி அண்ட் சேமியா கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்துர்க்கேங்க. இத நாம ஓபன் பண்ணி கடாயில போடலாம். கடாயில போட்டு இந்த சேமியாவை நான் வந்து இப்போ நல்லா உடைச்சு போட்டுடுறேங்க. இந்த மாதிரி நீங்கள் நூல் சேமியா வாங்கிக்கிட்டீங்கன்னாக்கா இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நூல் சேமியா வாங்கிக்கோங்க. இதை நல்லா எல்லாத்தையுமே நல்லா உடைச்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே உடைச்சிட்டேங்க. பாருங்கள், ஏதோ இந்த மாதிரி. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த நெய்யில் இந்த சேமியாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நாம வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேங்க. ரொம்ப சேர்க்க தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தண்ணி இந்த சேமியால எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து இப்போ இதுக்கு சுகர் போடுறது கிடையாது. ஒரு 4 டீஸ்பூன் நான் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் சேர்த்து இந்த சேமியால இந்த மில்க் மேட் நல்லாவே மிக்ஸ் ஆகணும். ஸோ நம்ம அந்த அளவு நல்லா கிளறிடலாம். இப்போ நல்லா கிளறியாச்சுங்க. பாருங்க, நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுறேன். இது நல்லா சூடாக இருக்குது. நம்ம இந்த சூட்லேயே தான் நம்ம இப்போ கட்டோரி ரெடி பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கப் அதை எடுத்துக்கிறேங்க. இதுக்கு வந்து பிளாஸ்டிக் பேப்பர் கப்பு தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதில் வந்து ஒரு 1/2 கப்பு அளவு நான் வந்து இந்த சேமியாவை போட்டுடுறேன். போட்டு நல்லா நம்ம வந்து விரலில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துடலாம். அழுத்தம் கொடுத்துட்டு நடுவில் வந்து நல்லா வந்து ஒரு பவுல் மாதிரி நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து செட் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணிடுறேங்க. ரெடி பண்ணி இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சிடுறேன். அதுக்குள்ளே நாம இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேமியா வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. இதை வந்து நம்ம இப்போ கீர் செஞ்சிடலாம். இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி இதில் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க. நம்மளுக்கு இப்போ கீர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான கீர் தான் இது. இப்போ 1 hour ஆச்சுங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து இதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு பாருங்க, இந்த பேப்பர் கப்பில் நம்ம சைடில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இதை வந்து நாம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணா உள்ள வந்து நம்மளுக்கு அழகான சேமியா கட்டோரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எவ்வளோ க்யூட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கு இந்த கட்டோரி பார்க்கறதுக்கு. இப்போ நாம வந்து இந்த சேமியா கீரை வந்து இந்த கட்டோரிக்குள்ள எடுத்து வச்சிடலாங்க. பொதுவாக நம்ம வந்து ஒரு சேமியா கீர் ரெடி பண்ணோம்னா அதை வந்து தனியாக ஒரு பவுலில் வைப்போம். பட் இதுக்கு அது தேவையில்லை. இந்த கட்டோரிலேயே வச்சிடலாம். வச்சுட்டு மேலே வந்து உங்களுக்கு விருப்பமான நட்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே தூவிக்கலாங்க. உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அந்த நட்ஸை வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு சேமியா கட்டோரி அந்த சேமியா கீர் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது ரொம்பவே டிஃப்ரெண்டாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு பெரியவங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நீங்கள் இந்த சேமியா கட்டோரி அண்ட் சேமியா கீரை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.